ஹாய், நான் ரவிவர்மா. இது அல்வா இந்தா ஏஐ நிகழ்ச்சி. எனக்கு வாய் கொழுப்பு, அவங்களுக்கு பண கொழுப்பு. இது எந்த கொழுப்பு தேவைப்படுது இப்போ? என்ன வெயிட் தூக்க முடியல, கண்ணை கட்டுது. யபா, சிஎம் போஸ்டை எங்க தொலைச்சேன்னு தெரியலையே. சிபிஐல சொன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்களா? தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிக்னல் கிடைக்கல. கோ பேக் சொன்னவங்க வேலை தான் இது. கப்பலை கன்னியாகுமரிக்கு விடு. ஏய், எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? நாங்களும் ரவுடி தான். கபடி விளையாட வரியா? இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஏஐ மூலமாக அரசியல் சினிமா பிரபலங்களை சந்தித்து அவங்கக்கிட்ட ஜாலியாக பேசுவோம். அப்படி இந்த வாரம் ஏஐ மூலமாக நம்ம சந்திக்க போகிற பிரபலம் திரு மோடி அவர்கள். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்தியாவில் வேறு ஸ்டேட் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க? எனக்கு தமிழ் வீக் ஜி. உங்க கேள்வி புரியலை. தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா மாநில தலைவராக நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க? போட்டியில் 4 பேர் இருக்கிற மாதிரி தெரியுது. யார் நல்ல மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க. நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் சவுக்கடி சந்திரகாந்தை விட ஒரு படி மேலே போய் சம்பவம் செய்கிற ஆளாக இருக்கணும். இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அப்படி பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அது தெரிஞ்சிருந்தா தான் இந்நேரம் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பேனே. இன்னும் கொஞ்சம் ஆட விட்டு பார்ப்போம். ஜி, நீங்கள் உலக சுற்றுலா உலகத் தலைவர்கள் யாரையும் பார்க்க போகலையா? அடுத்தது முதலாளிய பார்க்க போகணும். நீங்களே முதலாளின்னு சொல்லிட்டீங்க. மனசுக்குள்ளே இருக்கிறதான வெளியில் வரும். உங்கள் முதலாளி நம்ம நாட்டுக்காரங்களை கையில் விளங்க மாட்டி கைதிங்களை கொண்டாந்து குப்பையில் கொட்டுற மாதிரி கொட்டிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அது சில விஷயங்களை பத்தி கண்டுக்க கூடாது. நெளிவு சூழிவோட நடந்துக்கணும். ஜி, இப்படி சொல்ல உங்களுக்கு கூச்சமாக இல்லை? ஜி, கொலம்பியா நம்மளை விட எவ்வளோ சின்ன நாடு. அவன் ஆளுங்களை கையில் விளங்க மாட்டி இராணுவ விமானத்தில் அனுப்பி வச்சதுக்கு விமானத்தை தரையிறங்க விடலையே. நீ என் நாட்டு மக்களை கௌரவமாக அனுப்பி வையின்னு திருப்பி அனுப்பிட்டானே. என்ன ஜி, அவனுக்கு இருக்கிறதுல கொஞ்சம் கூட ஒரு % கூட உங்களுக்கு தைரியம் இல்லையா? பெரிய ஆளுங்களை பகைச்சிக்க கூடாது. விலங்கை அவங்க பிளைட்ல இருந்து கீழே விழுந்திடாம இருக்க மாட்டி விட்டு இருக்கிறாங்க. அவங்க நல்லது பண்ணினதை தப்பா பேசக்கூடாது. என்ன ஜி இப்படி சொல்கிறீங்க? அப்போ நீங்கள் எத்தனை உலக டூர் போகிறீங்க? அப்போல்லாம் உங்களுக்கு விலக மாட்டியா கூட்டிகிட்டு போகிறாங்க? அப்படியெல்லாம் நான் விழமாட்டேன். நீங்கள் விழ மாட்டீங்க ஜி, அடுத்தவனை விழ வச்சுருவீங்க. அதானே உங்கள் வழக்கம் ஜி. ஆனால் ஜனங்க இதை மறக்கவே மாட்டாங்க. இதையெல்லாம் யாரு ஞாபகம் வச்சுக்க போறாங்க? ஏதாவது ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து மறக்கடிச்சிட மாட்டேன். ஜி, ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஜாலியான மேட்ருக்கு வருவோம். சமீபத்தில் உங்களையும் இத்தாலி பிரதமர் மெலோனியையும் மீம்ஸில் வச்சு செஞ்சுருந்தாங்க. அது சம்மந்தமாக சில ஃபோட்டோஸை பார்க்கலாமா? பாருங்கள், நம்ம ஆளுங்க இதுதான் சான்ஸுன்னு ஸ்க்ரீன் பிளே எழுதி சாங் சிட்டுவேஷனும் வச்சுட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன ஜி நினைக்கிறீங்க? இதை நாம மனோ தத்துவ ரீதியா பார்க்கணும். நம்ம ஊர்ல சினிமா ரசிகர்கள் அதிகம். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு சினிமா தான் ஞாபகம் வரும். சினிமா பாதிப்புல இப்படி செஞ்சிட்டாங்க. ஜி, இப்போ வேணால் உங்களுக்கு சினிமா ஆசை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் ஏஐ மூலமாக யார் வேணாலும் படம் எடுக்கலாம். அப்படி படம் எடுக்கும்போது உங்களை வச்சு படம் எடுத்தால் உங்களுக்கு ஜோடியாக எந்த நடிகை நடித்தா நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் எப்பவுமே விதிகளுக்கு கட்டுப்பட்டவன். சினிமா விதிப்படி படத்தோட இயக்குனர் என்ன விரும்புகிறாரோ அது எனக்கு ஓகே. ஜி, உங்கள் வாய்ஸை க்ளோன் பண்ணி நீங்கள் பாடுற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அதில் ஜெயிலர் படத்தில் வந்த காவாலயா சாங்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த சாங்கில் நடித்த நடிகை தமன்னா உங்களுக்கு படத்தில் ஜோடியாக நடித்தா ஓகேவா? அது டைரக்டர் விருப்பம். எனக்கு சினிமால நடிக்க விருப்பம் இல்லை. ஆனா காவாலையா பாட்டு ரஜினிக்காக எனக்கு பிடிக்கும். ஜி, நீங்கள் சினிமாவில் நடிக்கிறீங்களோ இல்லையோ, உங்கள் கதையை படமாக எடுத்தால் கண்டிப்பாக ஹிட் ஆகும். எப்படி கான்பிடென்ட்டா சொல்றீங்க? ஏன்னா ஹீரோ தப்பு செய்கிறவனா நடித்தா ஜனங்க ரசிக்கிறாங்க. அப்படி சமீபத்தில் வந்த நிறைய படங்கள் ஹிட் ஆகிருக்கு. ஆமா, என் கதைய படமா எடுத்தா என்ன டைட்டில் வைப்பாங்க? குட், பேட், அக்லி. எனக்கு டைம் ஆயிடுச்சு, வரேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி ஜி. என்ன நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். பை.